வர்றதே இல்லை. சொல்றதுன்னு செய்யறதுன்னு நமக்காக வீட்டுல ஒருத்தி அக்கறையா காத்திருப்பாளே, நேரத்தோட வீட்டுக்கு போவோம், அவளை பார்ப்போம். அந்த அக்கறை துளி கூட இல்லை. நமக்கு மட்டும்தான் அவன் வரமாட்டேங்கிறான என்ன ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அவனுக்கு அந்த ஏக்கம் சுத்தமா இல்ல போல இருக்கு. நம்ம நினைப்பே வரல, அந்த அளவுக்கு நம்மள டோட்டலா மறந்துட்டான் போல இருக்கு. ஏன் இப்படி அடியோட டோட்டலா மாறி போயிட்டான்னு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. முன்னாடிலாம் நான் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பான். ஆனா இப்ப நம்ம 1000 தடவை ஃபோன் பண்ணா கூட சரியான ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? நீங்களா? என்னடி சலிப்பா வருது வார்த்தைலாம்? அப்ப மேடம் யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? ஆமா, எப்ப வராங்களா? யாரு மம்மி? என்ன மேடம் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல, காமெடிலாம் பண்றீங்க. ஏன் என் முகத்தை பார்த்தா நான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது? சீரியஸா தான் மம்மி, யாருன்னு புரியல, சொல்லுங்களேன். ஆமா, யார் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க? நீயே எதிர்பார்த்து வாசல்ல வந்து நிக்கிற. நீ யாருக்காக வந்து நிக்கிறியோ அவங்களுக்காக தான் நானும் வந்திருக்கேன். என்ன புரியலையா? உன்னை கட்டிக்க போறவரா தாண்டி சொல்றேன். சரியான தெம்மாங்க போய் பிள்ளையா பெற்றிருக்கேன் பாரு. என்ன மக்களே, இன்னுமா விளங்கல உனக்கு? திருன்னு முடிச்சிட்டு நிக்க. சூர்யா எப்ப வரேன்னு சொன்னாரு? அதுதான் பிரச்சனையே மம்மி. ஏன் உனக்கும் அவருக்கும் முட்டிக்கு சாக்கும்? மம்மி நானே சீரியஸா இருக்கேன், நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க. எனக்கே அவன் வரானாலும் தெரியல, முதல்ல வருவானாலும் தெரியல. ஏன் உன்கிட்ட தகவல் எதுவும் சொல்லலையா? இல்ல மம்மி, நேத்து நைட்டு ஃபோன் பேசும்போது கூட ஃபர்ஸ்ட் அங்க உன் கூட தான், நெக்ஸ்ட் தான் எங்க வீடுன்னு சொன்னான். நானும் சரி அவன் வருவானேன்னு அவனுக்காக ஆசையா எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சேன். பாருங்க அவன் இன்னும் வரவே இல்லை, ஏமாத்திட்டான். எங்கேயோ இடிக்கிற ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. விடிய முந்தைய அந்த தம்பி தான் காலையில வந்து இவளை எழுப்பி விடும். ஆனா இன்னைக்கு இவளே அதிசயமா எந்திரிச்சு ரெடி ஆகியிருக்கா. ஆனா அந்த தம்பி இன்னும் காங்கல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மம்மி, இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. சரி கோவப்படாத. எப்படி மம்மி கோவப்படாம இருக்க முடியும்? என்னை ஏமாத்திட்டான்னு நினைக்கும் போது கடுப்பாகாதா? அவன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இங்க தானே வருவான். ஆமா, உன் கூட சேர்ந்து தானே செலிப்ரேஷன் பண்ணுவாரு. அப்புறம் தானே அவங்க வீட்டுக்கே போவாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த பார்ட்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, என்னால தவிர்க்கவே முடியாது. அதனால நான் இங்க செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அங்க தான் வருவேன். அப்போ ஒன் டே ஃபுல்லா என் கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஆமா, அப்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்து கும்மலமா இருக்கும், வீடு கலக்கட்டினாப்ல இருக்கும். ஆனா இப்ப பாரு, நம்ம வீடு அமைதியா பாழடைந்த வீடு மாதிரி இருக்குமா? ஏன் இப்ப அந்த தம்பி ரெகுலரா இங்க வரவே மாட்டேங்கிறாங்க? ஏதாவது விசாரிச்சியா? அப்ப உன்னை விட ஏதோ ஒன்னு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதால தானே அவங்க இங்க ஸ்கிப் பண்றாங்க. மம்மி நோ மம்மி, அப்படி பேசாதீங்க. நீங்க பேசுறத கேட்கும் போதே என்னால தாங்கிக்கவே முடியல. உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னு அவ்வளவுதான். நானு முன்னாடிலாம் அவன் வரும்போது எப்படா போவான்னு இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, எப்ப வருவான்னு ஏங்க வச்சுட்டான். அதுக்கு தாண்டி பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு சில உறவுகளா இருந்தாலும் சரி, ஒரு சில பொருளா இருந்தாலும் சரி, அது நம்ம கையில இருக்கும்போது அதுங்களோட அருமை பெருமைலாம் நமக்கு புரியாது. அவங்க இல்லாதப்ப தாண்டி அவங்க நினைப்பா இருக்கும். அப்பதான் அவங்க நல்லவங்க, அவங்களோட அருமை பெருமைலாம் நமக்கு விளக்கமா புரியும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு உறவை இருக்கும்போது தக்க வச்சுக்கிறதா சாமர்த்தியம். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் புலம்புறதால அது திரும்ப கிடைக்குமான்றது ரொம்ப சந்தேகம்தான். மம்மி ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க. தப்பு பண்ணிட்டேன் மம்மி. இப்ப அதை என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாதா? சரியாகாதா மம்மி? ஆனா மம்மி, அவன் உண்மையிலே என்ன சீட் பண்ணிட்டான் தெரியுமா? நேத்து பேசும்போது கூட ப்ராமிஸ் பண்ண, கண்டிப்பா உன் வீட்டுக்கு வருவேன்னு. உனக்கு வாக்கு கொடுத்தோம், அதை மீறி அவர் இங்க வரலனா அப்போ உன்னை விட வேற யாருக்கோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாருன்னு அர்த்தம். அப்ப அவர் மனசுல வேற யாரோ இருக்காங்க, அதானே? மம்மி என்ன சூடாக்காத, அப்புறம் நான் அம்மன் கூட பார்க்க மாட்டேன். இந்த கோவம் தாண்டி உனக்கு வர்ற இந்த கோவம் தான் அந்த தம்பி கூட உன்னை சேர விடாம தடுக்குது. உன்னையும் அவரையும் பிரிக்கிறதுக்கு இதுதான் மூல காரணம், புரிஞ்சிக்க. சூர்யா தம்பி அனாவசியமா கோவப்பட மாட்டாரு, ஆனா நீ தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுற. அதான் எதிரும் புதிரமா இருக்கிறதாலதான் உனக்கும் அவருக்கும் செட் ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது மம்மி? இப்ப வந்து கேளு, இதை கொஞ்சம் முன்னாடியே கேட்டிருந்தேன், நான் ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பேன். இங்க பாரு, முதல்ல அவர்கிட்ட சாஃப்டா பேச பழகிக்கோ. உனக்கு பேசையே தெரியல, ஒருத்தட்ட எப்படி பேசுறேன்னு கூட உனக்கு தெரியாது. நீ பேசுற பேச்சுல அவர் உச்சி குழந்து நேரா உன்னை பார்க்க ஓடி வரணும். அதெல்லாம் அவன் போன் பேசுவானா என்னன்னே தெரியலையே. முயற்சி பண்ணாமலே எந்த விஷயத்தையும் முடியுமா முடியாதான்னு நீ ஜட்ஜ் பண்ணாத, புரியுதா? முதல்ல ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறமா அது போகிற மூவ்மெண்ட் வச்சு அது சக்சஸ் ஆகுமா இல்ல ஃபெயிலியர் ஆகுமான்றத டிசைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இவ்வளவு நாளா ஒரு மனுஷன் உன்னை தேடி தேடி ஓடி வந்திருக்காரு, ஆனா இன்னைக்கு வரலனா என்ன அர்த்தம்? மம்மி இங்க இன்னொருத்தி இருக்கால, நீ வெடிக்காத. நோ மம்மி நோ, நீ அப்படி பேசாதீங்க சொல்றல்ல. இங்க பாரு, உண்மை சில நேரம் சுடதாண்டி செய்யும், ஆனா அதை ஏத்துக்க பழகிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் மனசுல இன்னொருத்தி இருக்கான்னு தான் நினைக்கிறேன். மம்மி உங்களுக்கு நான் பொண்ணா இல்ல அவ பொண்ணா? சூர்யா உன் மனசுல நான் மட்டும் தாண்டா இருப்பேன், என்ன தவிர வேற யாரும் இருக்கவும் கூடாது, நான் இருக்கவும் விட மாட்டேன். என்ன செய்யலான்னு மட்டும் சொல்லுங்க. இது கேள்வி. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. இங்கே சில நேரங்கள்ல நான் பேசும்போது உனக்கு கேட்கும்போது அது கடுப்பா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. சரி பரவாயில்ல விடு, இனிமேலாவது நான் சொல்றதை கேட்டு புத்தி உள்ள பிள்ளை மாதிரி படிச்சுக்கிற வழியை பாரு, புரியுதா?
ஏண்டி எவ்வளவு நேரம்டி? வாரேன். எத்தனை வாரேன்? வீட்ல என்ன ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கியா? எத்தனை பேர் இருக்கீங்க? அத்தனை பேருக்கு சேர்த்து போடாண்டாமா? ஏண்டி ஆடியோட மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து எடுத்து வராண்டாடி. ஒவ்வொருத்தருக்கா கொண்டு வா. ரெடியாக. பசி உயிர் போகுதுடி. எவ்வளவு நேரம்டி? ஒரு டம்ளர் காப்பிக்கு இப்படி போராட்டமா? ஏய்மா இந்த பெரியம்மா என்ன நல்லா நிக்காம. பசி வந்து 10 பறந்து போகும்ல. அதுக்கு நீ இப்படியா? ஒருத்தருக்கு சீனி கம்மியா போடணும், ஒருத்தருக்கு சீனி போடக்கூடாது, ஒருத்தருக்கு டீ போடணும், ஒருத்தருக்கு டீல இஞ்சி தண்ணி போடணும். அம்மா எத்தனை தினசா போட வேண்டியிருக்கு. ஒத்த ஆளால முடியல தெரியுமா? இவ்ள இங்க இரு. ரொம்ப ஓவரா வாய் அடிச்சேன்னு வையேன். பேசாம உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவோம் பாத்துக்க. அதெல்லாம் அத செய்யுங்க. என்னது? ஆமா அந்த நல்ல நாளுக்காக தான் நானும் அவளோட காத்திருக்கேன். எப்படா என்னை வேலை விட்டு தூக்குவீங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு ஓடலாம்னு. முடியலடா சாமி. எத்தனை பேர் எத்தனை தினசா போராட வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா கவனிக்க வேண்டியதா இருக்கு. தேவையா உங்களுக்கு இந்த நோஸ் கட்டு? பேசாம வாயை மூடிட்டு நின்னுக்கலாம்ல. நாங்கெல்லாம் சத்தம் கட்டாம தானே நிக்கிறோம். உங்களுக்கு மட்டும் என்ன வாய்? அவசரப்பட்டுட்டமா, தெரியாம வாயை கொடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க, நான் அதெல்லாம் வீட்டை விட்டு போக மாட்டேன். நீங்க அடிச்சு வரக்கனால சும்மா விளையாட்டு தான் சொன்ன பாத்துடுங்க. எனக்கு உங்களை விட்டு ஆள் இல்ல, உங்களுக்கு என்ன விட்டு ஆள் இல்ல. அந்த தைரியம் தான் என்ன? இருடி, மொத்தமா உனக்கு ஒரு நாள் ஆப்பு வைக்கிறேன் பாரு. பாப்பா வாவ் சூப்பர். நான் காலையில இருந்து இவங்கள தான் பார்க்கணும். வீடு ஃபுல்லா தேடி அலைஞ்சேன். அப்பெல்லாம் என் கண்ணிலே படல. காட் இஸ் கிரேட். தன்னால என் கண்ணதுல வந்து நிக்கிறாங்க பாரு. நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சூர்யா சார், அதுவும் கிச்சன்லையா? சோமி உங்க அண்ணன் வந்திருக்காடி. அடடே வாங்க வாங்க. ஆமா சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மா என்ன இந்த பக்கம்? ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல அரிசிமா காத்து இந்த பக்கம் வீசுற, அதான் கேட்டேன். நீ யாரும் பண்ணதா? நான் எங்க வர போறேன் உன்னை தேடி. காலையில சீக்கிரமா எழுப்ப வேண்டியதானே? இவ்வளவு நேரம் என்ன கழிட்டா இருந்த? லேய் உன் மனசுல என்ன நினைச்சிருக்க நீ? காலையில சீக்கிரமா வந்து எழுப்பலாம். ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்து எழுப்புற? எதுக்கு என் உசுர வாங்குறன்னு ஏச வேண்டியது. இப்ப ஏன் சீக்கிரமா எழுப்பலன்னு கேட்க வேண்டியது. என்னடா நினைச்சிருக்க நீ உன் மனசுல? உன்னையே தான். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அட நிஜமா ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்னடா இன்னும் காஃபி கொண்டு வரலையேன்னு. அதானே பார்த்தேன். என்னடா வராத இருந்தாலே அடுக்கலைக்குள்ள எட்டி பாக்குறாருன்னு. சூர்யா சார் காமெடியா பேசி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். காஃபி எங்க? அங்க ஒருத்தி அடுக்கலை குறைஞ்சிட்டு கிடக்கா பத்தியா? அவகிட்ட கேளு. ராதாமா தோ வந்துட்டயா. 2 நிமிஷம். 2 நாளே ஆகிடுச்சு. சூர்யா தம்பி நீங்க ரூமுக்கு போங்க. நான் இங்க யார்ட்டே கொடுத்து அனுப்புறேன். பரவாயில்ல, நான் இங்க நின்னு வாங்கிட்டு போறேன். இது நிஜமாலுமே அண்ணங்காரனா? என்னடி நடக்குதுங்க? எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ரூமுக்கு கொண்டு வாங்கன்னு வெயிட் பண்ணும். இன்னைக்கு என்ன அரிசிமா பிள்ளை கிச்சனுக்கு நடந்து வந்ததோட இல்லாம எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறேன்னு சொல்றேன். அதான் ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் உன் அண்ணாத்த கிச்சன் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு என்ன தோரா அப்பப்பா வந்து தலை நீட்டிட்டு போறாரு. ஆமா நான் இந்த பாயிண்ட யோசிக்கவே இல்ல. அது மட்டுமா எதிர்த்தாப்புல குத்துக்கலாட்ட நான் ஒருத்தி நிக்கிறேன். அவன் கண்ணுக்கு தெரியவே இல்ல பாருங்க. அடடே ஆமால. ஆமால இல்ல ஆமா அதானே. எப்பவுமே என்ன பார்த்ததும் ஏய் வாளு குட் மார்னிங் அப்படின்னுவான். அப்புறம் உனக்கு கிச்சன்ல என்ன வேலை, அங்க போய் நீ எதுக்கு சமையலா பண்ண போற, இங்க இருன்னு சொல்லுவான். ஆனா இப்ப பாருங்க அஜி என்ன கண்டுக்கவே இல்ல அண்ணன். ஆமா இது என்னடி அதிசயமா இருக்கு. சரியா நீ போ, நானே கொண்டு வரேன். அவ தண்டடும். அப்படியா? சரி ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்கெல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாவே எனக்கு கொண்டு வந்தா போதும். ஆட்டியா? ஐயோ இது என்னடி பம்பா போச்சு. ஏடி எலியும் புனியும் வயிற்றுக்குள்ள சண்டை போடுதுங்க டீ. அப்படியா? ஆளுக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க, சைலண்ட் ஆயிரும். அடி பாவி, இந்த ஜென்மத்துல எனக்கு காபி கொடுக்கிற ஐடியாவே இல்ல. இப்போ என்ன? இருமலே. சரி நம்பிட்டேன். உன்னை காணாத கண்ணம் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல. ஏடி என்னடி நடக்குது இந்த வீட்ல? இப்ப இருக்கிற நிலைமையில இந்த பாட்டு ஒண்ணுதான் கேடு. தலை சுத்துது எனக்கு. தெரியுமா உங்களுக்கு வயசாச்சுன்னா பேரு, ஆனா மண்டையில சுத்தமா ஒண்ணுமே இல்ல. என்னது? ஆமா அதிசயமா ஒருத்தி பாட்டு படிக்கறல, அதுக்கு ஏதாவது காரணம் புரியுதா உங்களுக்கு? நான் பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சா போதும். ராதாமா ஓஹோ சார் கண்டிதான் அந்த அம்மையார் பாட்டு படிக்காவல. இப்ப புரிஞ்சு போச்சு எனக்கு நல்லா. ராதாமா என் அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு உங்களை சொல்ல சொன்னாங்களோ? கன்ஃபார்ம். இந்த பையனை எதையோ மனசுல நினைச்சிட்டு தான் இங்க அடி போட்டு வரான்னு நினைக்கிறேன். அதான் சூசகமா அவளும் பாட்டு படிக்கா. அட நான் சும்மா ஏதாச்சும் வாய் இருக்கேன்னு பாட்டு படிச்சா தேவையில்லாம நீங்க யாரும் கற்பனை எல்லாம் பண்ணிக்காதீங்க. தம்பி உங்க ரூம்ல டப்பால தான் தண்ணி வச்சிருக்கனே. அப்படியா? நான் அதை கவனிக்கல. சரி பாத்துக்கிறேன் அப்போ. என்ன தோர இங்கேயே வட்டடிக்காரு. அவளும் ஒரு தினசா பாட்டு படிக்க என்னமோ இருக்கு. ஆமா சொன்ன மாதிரி கிச்சனுக்குள்ள வராத மனுஷன் இங்க வந்து அடிக்கடி எட்டி பாக்குறாரு வராருன்னா அதாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. சரி கத்திரிக்காய் விளைஞ்சா சண்டைக்கு வந்துதானே ஆகணும். இப்ப என்னையா? அதே இருமல். ஓ பாவம் பிள்ளை. ஏன் ரூம்ல தண்ணி இல்லையா? அப்போ இருந்துச்சு, பாட்டில் கை தவறி கீழே விழுந்துருச்சு. காலையில படுத்துறான்
நம்மள. அப்புறம் அது மட்டும் இல்ல, வேற சௌமி கிட்ட பேசணும். கொஞ்சம் தூரம் தள்ளி போறியா? தேவைதான். ஆமா, இப்பதான் உன் கண்ணுக்கே தெரியறாளோ என்னன்னா? சாரிடா, நான் ஏதோ ஒரு நினைப்புல உன்னை கவனிக்கல. குட் மார்னிங் வாலு. வெரி குட் மார்னிங். அதானே பார்த்தேன், என்னடா நம்ம அண்ணன் பார்த்துட்டு நம்மளை பார்க்காத மாதிரி போறானேன்ட்டு எனக்கு மனசுக்கு எவ்வளோ சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? ஏன் நான் தான் உன்னை கவனிக்கல, நீயாச்சும் என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல? அது எப்படி? டெய்லி ஃபர்ஸ்ட் காலையில் நீ தான் என்னை பார்த்து விஷ் பண்ணுவ, அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு பதில் பேசுவேன். அதான் நீ என்ன பண்ணுற, என்னை பார்க்குறியா பார்க்கலையான்னு பார்த்தா நீ என்னை கண்டுக்கவே இல்லை. சரி, இவன் ஏதோ சின்சியராக தேடிக்கிட்டே இருக்கான், எப்போதான் நம்மளை பார்க்குறான் கண்டுக்கிறான்னு பார்ப்போன்னு ஒரு ஆவலாக தான் வெயிட் பண்ணனா, அதான் நான் உன்னை கூப்பிடல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், நீ யாரை தேடுற? வச்சாலே ஆப்பு மவனே சிக்கினியா. நீ எங்க கல்ல வேணா வரல விட்டு ஆட்டிருக்கலாம், ஆனா இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதே. எப்படி இருந்தாலும் உண்மை சொல்லி தானே ஆனும். என் பேத்திய குக்கானா? அது நான் யாருமே தேடலையம்மா. அண்ணே அண்ணே, என்கிட்ட போய் சொல்லாத. நீ வேற ஏதோ கவனத்துல இருந்ததால தான் நான் நிக்கிறதே உன் கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீ வெளியில போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, அங்க யாரும் நின்ன மாதிரி இருந்தேன்னு. அதுக்கப்புறம் தானே நீ என்னை தேடி வந்த. அது என்னவோ உண்மைதான், ஆனா நீ சொல்ற மாதிரி நான் யாரையுமே தேடலையே. ஆமா, நான் உனக்கு ஃபெஸ்டிவலுக்கு சாரி தானே எடுத்து கொடுத்திருந்தேன். ஏனே இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இல்லையா? யார் அப்படி சொன்னது? நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு சூப்பரா இருக்க தெரியுமா? ஆனா சாரி கட்டினா இதை விட அட்டகாசமா இருப்ப. அதுக்காக தான் நான் உனக்காக பார்த்து பார்த்து ஆசையா சாரி செலக்ட் பண்ணிட்டு வந்தா, நீ என்னடா அப்படி மாடர்ன் ட்ரெஸ்ல நிக்கிற? போமா போய் அண்ணனுக்காக முதல்ல சாரி கட்டிட்டு வரியா? நிஜமாவா? நான் சாரியில அவ்வளோ அழகாவா இருப்பேன்? ஆமா, ஊருக்கண்ணே பட்டும்ல. போச்சு, கவுத்துட்டானே. அவ்வளவுதான், இவ கேட்ட கேள்வியே டோட்டலா மறந்துருப்பா. அதையே அப்படியே ஒரு செகண்ட்ல மாத்தி மயக்கிவிட்டான். பைய தந்திரக்காரன் தான், சும்மா சொல்லக்கூடாது. நல்ல டேலண்ட் இருக்கதான் செய்யுது. கடைசியில இவன் யாரு தேடி வந்தானு நமக்கு உண்மை வெளிப்படாம போயிட்டேன். தங்கச்சி கிட்ட மட்டும் இவ்வளவு தூரம் உருகி உருகி பேசுறாரு, பக்கத்துல நான் தங்க சிலையாட்ட ஒருத்தி நிக்கிறேன். கண்ணுக்கு சுத்தமா தெரியவே இல்லை பாரு. அவளை மட்டும் பார்த்து அழகா இருக்க, சூப்பரா இருக்க, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றாரு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் பேசுறாரா? நானும் கஷ்டப்பட்டு இவருக்காக தானே சாரி கிட்ட பழகிக்கிட்டு எவ்வளவு சூப்பரா கட்டி நிக்கிறேன். ஆனா நம்ம மட்டும் இவர் கண்ணை உறுத்தவே இல்லை போல இருக்கு. கொஞ்சமாச்சும் ஏர் எடுத்து பாக்குறாரா பாரு. இவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேக்கப் பண்ணதெல்லாம் வேஸ்ட் போல இருக்கு. எப்படி நம்ம இவர் மைண்டை டைவர்ட் பண்றது, நம்மளை பார்க்க வைக்கிறது? அம்மா, இவர் மனுஷனா இல்ல வேற எதுவும்? கண் எதுல இவ்வளவு அழகான பொண்ணு நிக்கிறேன், ஆனா இவர் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நம்மளாம் ஏர் எடுத்தும் பார்க்க மாட்டாரு. சரி, நான் ரூமுக்கு கிளம்புறேன். நீ காஃபி கொண்டு வா பொறுமையாவே. என்ன? அதான் வந்த வேலை முடிஞ்சிட்டல, என்னமல்ல கிளம்ப வேண்டியதானே? ராதாமா, வரும்போது ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வாங்க. எங்கேயோ தீயில ஏதோ கருகிறாப்புல இருக்கு, ஸ்மெல் வருது. உங்களுக்கு வருதா? எப்படி வரும்? அதான் உன் தொங்கச்சிக்காரி தலையில ஒரு கிலோ ஐஸ் தூக்கி வச்சுட்டேன், அப்படியே உருகி நிக்கிறா பாரு சிலையாட்டம். நம்மள சட்டை பண்ணவே மாட்டாரு. ஒரு பேச்சு காச்சும் நீ அழகா இருக்க, இல்ல எப்படி இருக்க, சரி அதெல்லாம் வேண்டாம், குட் மார்னிங்னாலும் சொல்லலாம்ல. சரி, அதான் வந்த வேலை முடிஞ்சிட்டல, கிளம்ப வேண்டியதானே? என்ன இப்ப உனக்கு? எதுக்கு நீ வந்தவனை விரட்டுறதுலயே குறியா இருக்க? என்னதான் பாட்டி இவங்கிட்ட பேச்சு கொடுத்தாலும் இல்ல நம்மளே பேசினாலும், நம்ம கிட்ட பேச்சுக்கு ஒரு பேச்சு பேசினாலும் இவன் கவனம் ஃபுல்லா வேற எங்கேயோ இருக்கு. ரூம் ஃபுல்லா நோட்டை விடுறான். இவன் வாய் மட்டும்தான் நம்ம கிட்ட பேசுது, ஆனா இவன் கண்ணு ஃபுல்லா ரூமையே நோட்டை விடுது, வட்ட அடிக்குது. நிஜமா இவன் யாரையோ தேடுறான், அது மட்டும் உறுதி. ஆனா கேட்டா பிடி கொடுத்து பேச மாட்டான், சொல்ல விருப்பம் இல்லை போல இருக்கு. அதான் நானும் ஃபோர்ஸ் பண்ணல. அது இந்த ஆட்சிக்கு புரியாது, இவ கேட்காம விட்டுட்டாரன்னு சங்கடப்படுறாங்க. இப்ப என்ன செய்யறது? அண்ணா, சாரி மாத்திட்டு வாமா. அதானே ஒரே அடி அடிச்சு விடுவான் இவன், ஆயே திறக்க முடியாதபடி. நான் போறேன்னு, காஃபி குடிச்சிட்டு போலான்னு. ஆமா சார், என்ன யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. ஓ சாரு, குட் மார்னிங் சாரு. குட் மார்னிங் சூர்யா சார். எதிர்பார்க்காத நேரமா அடிச்சு விடுறாரு. அவர் பேசுற மாதிரி தெரியல, நாமளே பேசாம பேச்சு கொடுக்க வேண்டியதான். சார், நானும் அப்பதுல இங்க தான் நிக்கிறேன், ஆனா இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியுதான் போல என்கிட்ட பேசுறீங்க. சாரி, நான் அதான் அப்பமே சொன்னேன், யாரையுமே கவனிக்கலன்னு. ஐயோ சார், பரவாயில்ல இருக்கட்டும். ஏன் சார் என்கிட்ட எல்லாம் போய் சாரி கேட்டு, அதுவும் நீங்க? ராதாமா சார் பேச விடாம வெயிட் பண்றாரு பாரு. என்ன தம்பி, பேசாம ஹோட்டல்ல வேணா ஆர்டர் பண்ணிடலாமா? உங்களுக்கு முடியலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுக்கு? ஏன் வீண் செலவு பண்றீங்க? ஏன் அத நான் இருக்கல்ல, பரவாயில்லை. இல்ல, உங்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கீங்க, அதான். அட என்ன தம்பி, என் மகனே அப்படிதான். அதோட இல்லாம பெரியமாக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்கிடாது, வயிற்றுக்கு சேராது தம்பி. அவங்களுக்கு எப்பவுமே என் கையால சமைச்சு கொடுக்குற சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுதான் அவங்க உடம்புக்கும் செட் ஆகும். இப்ப பாருங்க, நான் காபி போட லேட் ஆயிட்டு, அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்காங்கல்ல, வேற யாராவது போட சொல்லி வாங்கி குடிக்கலாம்ல. அதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கிடாது. எப்பவுமே நான் தான் அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வேன். எல்லாம் சரிதான், ஆனா இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்தாலே
ஏதோ டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. நேத்தெல்லாம் நீங்க ரொம்ப வேலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே அசதியா இருக்கிறதால தான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதுக்காக தான் கேட்கிறேன். ஒரு நாள் தானே கிளவி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். வேணா சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணிடுறேன். அதான் சார் சொல்றாருல, முடியலன்னா சொல்லு. இல்ல தம்பி, நான் முக்காவாசி வேலை முடிச்சிட்ட மாட்டேடுங்க. கொஞ்சம் தான் பாக்கி கிடக்கு. அதான் சேர்ந்தாப்புல முடிச்சு தள்ளிட்டு அதுக்கு பிறகு இவங்க எல்லாரும் கையோட காப்பி கொண்டு வரலாம் தான் இவ்வளவு நேரம் ஆக்கியிருக்கேன். சரி, உங்க இஷ்டம். நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி முடிவெடுக்கணும்னு தோணுதோ அப்படி செய்யுங்க. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நீங்களே பார்த்து செய்யுங்க. எல்லாம் நீங்க எது செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும். என்ன பயபுல சம்மந்தம் இல்லாம உளறிட்டு இருக்கானே. நேரம் கடத்தினே வேணும்ட்டு பேச்சு கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஐயா வேணும்ட்டா நான் இங்க ஒரு சேரை கொண்டு போடவா? அதுல உட்காந்து பொறுமையா இருந்து பேச. எதுக்கு? எதுக்கா? நான் இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்து தரைய தேய்க்கிறல, அதுக்காண்டிதான். நக்கலு. இப்ப புரிஞ்சுச்சு எனக்கு விஷயம் என்னன்னு. தம்பி, உங்க ஆளு இங்க இல்ல. என்னது? என்னையா சொல்றா இவன்? ஏய் நில்லுல, எங்கல ஓடுற?